தேசூர் வந்திருக்கோம். தேசூரில் பார்த்தீங்கன்னா 30 ரூபா வெரைட்டி ரைஸ் இருக்குது. அப்புறம் பிரியாணி ஒன்று இருக்குது. செக் பண்ணலாம் வாங்க. இங்கே ஃபேமஸான பிரியாணி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ தாத்தா அடிச்சுன்னா ஊற்றிட போகிறேன். தாத்தா எதுவும் இல்லை. ப்ரைஸ் எவ்வளோ? ரைஸ் கடை 30 ரூபாய். விலைக்கட்டுகள் இப்பொழுது 35 ரூபாயாக மாற்றமா? தயிர் சாதம் ரெடி பண்ணலாம். கிளியரா? தயிர் சாதம் தயிர் சாதம் நல்லா உப்புலாம் போட்டு கரெக்டாகவே இருக்குது. கூட வந்து ஊறுகாய் தராங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து தக்காளி சொல்கிறது ஆல்மோஸ்ட் காலியாக. அதுக்கப்புறம் அந்த டபராவில் இருந்ததை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. கேட்டதுனால அப்படியே கொடுத்துட்டாரு. ஏன்னா அது யூடியூபர்னால் இப்படி தான் போல இருக்குது. கேட்டதுன்னு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போகிற இடத்துல ஒரு சில கடைகளில் நல்லா நடக்குது, ஒரு சில கடைகளில் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட் ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் என்னென்னா கடலைப்பருப்பு, தக்காளி, புதினாலாம் போட்டுருக்கேன். தரமாக இருக்குது. ப்ரைஸ் எல்லாமே பண்ணாமல் குவான்டிட்டி. இதனுடைய ப்ரைஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோம் 30 ரூபா இருந்தது. 35 ரூபான்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. செக் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து போடலாம். ஃபஸ்ட் பைட்டு அதில் ஒரு தரமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இங்கே தான் வந்து வாங்கிக்கிறாங்க சாப்பாடு எல்லாமே. தேசூரில் பார்த்தீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் வந்து ரஷ்ஷாகவே இருக்குது. நம்ம ஃபேமஸான அந்த மாதிரி சாம்பார் சாதம் ட்ரை பண்ணலாமா? எல்லாம் பக்காவாக இருக்குது. சாம்பார் சாதமே நல்லா சாஃப்ட்னஸ் தெரியுது. சாம்பார் சாதத்துக்குமே அந்த ஊறுகாய் தராங்க. இங்கே வாங்குகிற எல்லா டிஷ்ஷஸ்க்குமே அந்த ஊறுகான்றது இருக்குது. அண்ட் பிரிஞ்சு இருக்குது. அண்ட் பிரிஞ்சில் வந்து நம்ம மீன் மேக்கர் வந்து போட்டுருக்காங்க. பக்காவாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் கேரட்டு அண்ட் பீன்ஸு எல்லாமே வந்து பக்காவாக போட்டுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பிடு நல்லா பக்காவாக இருக்குது. மீன் மேக்கரும் வந்து அதிகமாக போட்டுருக்கோம். டேஸ்ட்டுடைய குவான்டிட்டி ஓரளவு பட் நல்லாவே வந்து கொடுக்குறாங்க. இது நமக்கு வந்து வெங்காயமும் இருக்குது. சரி, இதோட ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில பிரிஞ்சுன்றதுனால. நெக்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி சாதம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இது தயிர் சாதம். நான் ஊர் கலைக்கிறேன். இங்கே வந்து காம்பினேஷன் நமக்கு வந்து பூண்டு ஒரு இது பக்காவாக இருக்குது. அந்த தம்பியை கேளுங்க. தம்பி எப்படிப்பா இருக்கு? ரெகுலராக வரீங்களா? உங்களுக்கு இதில் பிடிச்சது என்ன பிடிக்கும்? நீங்கள் என்ன சாப்பிடுங்க? பிரிஞ்சு தயிர் சாதம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும். ஓகே, சாம்பார் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இதில் வந்து நமக்கு கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய் போட்டுருக்கேன். சூப்பர். இதில் வந்து எல்லாத்துலேயுமே விட ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பூண்டு ஊறுகாய் வந்து கொடுக்குறாங்க. அவ்வளோ ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொடுத்துருக்க வெரைட்டியில் எனக்கு பர்சனலி பிடிச்சது சாம்பார், தக்காளி சாதம் பிடிச்சிருக்கேன். தயிர் சாதம் பயங்கரமாக இருக்குது. இது ரெண்டும் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே,
ஓகே மக்களே, ஃபைனலாக வந்து வீடியோ எண்ட் பண்ணிட்டோம். கீப் சப்போர்ட்டிங், லைக் ஷேர். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தேசூரில் ஒரு நேம் போர்டு இல்லாத ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே இருக்க மக்கள் ஃபுல்லாமே இங்கே தான் வந்து சாப்பிட்றாங்க. அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஒரு சாப்பாடு விலை பார்த்தீங்கன்னா 35 ரூபா. ஃபுல்லாக வெரைட்டி ரைஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. என்னடா போர்டு இல்லைன்னு நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் கடையில் உள்ளே இருக்க கூட்டத்தை பார்த்தா இந்த கடைக்கு நேமே தேவையில்லைன்னு. அந்த மாதிரி வந்து கூட்டம் நல்லா வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நான் இப்போ சாப்பிட்டதுலேயே என்ன வந்து பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த தக்காளி சாதம் வந்து பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதம், இது ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. நல்லா இதுவாக பண்ணி கொடுத்தாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரிஞ்சு இங்கே இருக்க நார்மல் பீப்புளுக்கு கொஞ்சம் கரெக்டான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கடைனா இது. பயப்படாதீங்க. சரி, ஓகே மக்களே, ஃபைனலி வந்து வீடியோ முடிச்சிக்கலாம். டேஸ்ட் பண்ணியாச்சு. பக்காவான ஒரு ஸ்பாட்டு. மேபி இந்த சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேசூர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேசூர். நான் லொக்கேஷன் பின் பண்ணுறேன். இந்த எக்ஸாக்டாக எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சிலை இருக்குது, எம்ஜிஆர் சிலை இருக்குது. இங்கே நம்ம கோழி பண்ணி கொடுக்குறோம். க்ரில்லு அண்ட் பார்பிக்யூ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பெப்பர் பார்பிக்யூ சிக்கன் வந்து பார்க்க போகிறோம். 1 by 1 ரெடி பண்ணிருக்கோம். இந்த vlog வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக இருக்கும். 1 by 1 பார்க்கலாம். இந்த செட்டு வந்து வாங்கிடுவோம். இதோட அன்பாக்சிங் வீடியோ தனியாக வரும். இதோட செட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, மசாலாவுமே ரெடி பண்ணியாச்சு. சிக்கனும் வாங்கியாச்சு. லெக் இருக்குது. மொத்தம் நமக்கு இதுலேயே ஒரு 3 லெக் கிட்ட இருக்கு. மசாலா ஆட் பண்ணுறீங்களா? செஞ்சு பார்த்துட்டு நம்ம இது பண்ணலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உள்ள போட்டு மசாலா ஃபுல்லாக அதில் மேரினேட் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 4 hours. இதுதான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வர்றாங்க. ஓகே, ஃபைனலாக சார் இது விடா எண்ணெய் ஊற்றுறா? இல்லை, எண்ணெய் இல்லை. நல்லா ஜூஸியான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இனி ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ செஞ்சுருக்கிறது மட்டுமே நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி ஆகுது மக்கள். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 12:07 ஆகுது. இந்த டைமில் உட்காந்து இந்த க்ரில்லு பார்பிக்யூ பண்ணிருக்கோம். வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா இது பண்ணிருக்கோம்.